யாரெல்லாம் பழைய பென்ஷனராக இருக்கீங்களோ, அதாவது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் திருமணமான இன்னைக்கு டேட்டில் இருக்கிற நிறைய பென்ஷனர் அவங்களோட மனைவி பேர் வந்து சேர்க்காம தான் இருக்கீங்க. ஸோ மனைவி பேர் சேர்த்து இருந்தாலுமே அதில் வந்து பெயர் வந்து தவறாவோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவோ வந்து இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்கள் வந்து பென்ஷனர் இருக்கும்போதே சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சேனலுக்கு வீடியோ பார்த்து அதெல்லாம் நீங்கள் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பென்ஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் எப்பவுமே ஒரு பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து யார் வந்து குடும்பத்தில் இருக்காங்களோ, மகனோ மகளோ மனைவியோ இல்லை திருமணம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பெற்றோருக்கு வந்து உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து காட்டி அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நம்ம கிட்ட பேசுறவங்க உங்களோட பிபிஓ என்ன இல்லை பிபிஓ நம்பர் கேட்டாச்சுனாக்கா பிபிஓனே என்னன்னு தெரியாம இருக்காங்க, பிபிஓ நம்பர் எனக்கு இன்னும் கிடைக்கலன்றாங்க. குறிப்பாக இப்போ ஸ்பார்ஸ்ல மைக்ரேட் ஆன பிறகு டிஃபென்ஸ் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் ஸ்பார்ஸ்ல மைக்ரேட் ஆன பிறகு எந்த பிபிஓ கையில் வச்சுட்டு இருக்கணும், எந்த பிபிஓ நம்பர் வச்சு நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த புரிதலே வந்து இல்லாமல் இருக்காங்க.